வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs குஜராத் மோதும் போட்டியின் பிளேயிங் 11 மீண்டும் வந்த அதிரடி வீரர் மொத்தமாக மாறும் பிளேயிங் 11. அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் அடுத்த போட்டி எப்போது என்ற ஆர்வம் சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டு உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் தோனியின் கடைசி கிரிக்கெட் தொடராக இருக்கப் போகிறது என்ற தகவல்களுக்கு மத்தியில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி விலகியதோடு ருத்ராஜ் அவர்கள் கேப்டனாக நியமித்து வருகிறார். அதே போல 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் முதல் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிராக கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டார் ருத்ராஜ். எப்போது தேவையோ அப்போது அனுபவ வீரர் தோனியின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுத்தினார். அந்த போட்டியில் சிஎஸ்கே அணி எளிதாக வெற்றியையும் பெற்றது. இந்த நிலையில் தான் அடுத்ததாக சிஎஸ்கே அணியானது இன்றைய தினம் தற்போது இறுதிப் போட்டியில் மோதிய குஜராத் அணியுடன் மோதவுள்ளது. சிஎஸ்கே அணி குஜராத் அணி மற்றும் தனது முதல் போட்டியில் ரோஹித் சர்மா, பும்ரா, ஹர்திக் பாண்டியா போன்ற நட்சத்திர வீரர்கள் கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியிருக்கிறது. எனவே இரண்டு வலுவான அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இது இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல சிஎஸ்கே vs குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க உள்ளது. சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் வெற்றி பெற்று இருக்கும் நிலையில் இரண்டாவது போட்டியில் எந்த மாற்றமும் பிளேயிங் 11 செய்யப்படாது என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் தோனி பேட்டிங் செய்ய வரவில்லை. எனவே குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் பேட்டிங் செய்ய வருவாரா என்று சிஎஸ்கே ரசிகர்கள் ஆவலுடன் காத்துள்ளார்கள். அதன்படி சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, பேரில் மிச்சல், ரவீந்தர் ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, எம்எஸ் தோனி, தீபக் சஹார், மகேஷ் தீக்ஷனா, முஸ்தபிர் ரஹ்மான், தூசர் தேஷ்பாண்டே ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். அதே போல இந்த பிளேயிங் 11 சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள்.